தக்கோலம் என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். பாருங்கள் ஐயா. உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் என் வணக்கம். இலக்கியத்தில் இனிமை எனும் தலைப்பில் என்னுள் பதிந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. இராமாயணத்தில் கம்பர் கூறுகிறார், சீதையை தேடிச் சென்ற அனுமன் திரும்பி வருகிறான். திரும்பி வருவதை ராமன் பார்க்கின்றான். அனுமன் சொல்லை கேட்க ராமனும் ஆவலாய் இருக்கிறான். அனுமன் சொல்லின் செல்வன் அல்லவா? எதை சொல்ல வேண்டுமோ அதை தந்தி வாக்கியம்போல் கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர். கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் எனக் கூறி தென் திசையை நோக்கி அனுமன் வணங்கினான். கண்டனன் பார்த்துட்டேன். யாரை? கற்பினுக்கணியை, சீதை என்று சொல்லவில்லை. கற்பினுக்கு அணியாக இருக்கின்ற சீதையை பார்த்துவிட்டேன். யாரோ பார்த்து வந்து சொல்லவில்லை, நானே பார்த்தேன் என்பதைத்தான் கண்களால் என அனுமன் கூறுவதாக கம்பர் கூறுகிறார். அடுத்து எங்கே பார்த்தேன்? தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர், இலங்கையில் பார்த்தேன். இதைத்தான் கம்பர் அழகாக கூறுகிறார். கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர். இப்படி சொல்ல வேண்டிய செய்தியை தெளிவாக அனுமன் கூறுவதாக இலக்கிய நயத்தோடு கம்பர் காட்சிப்படுத்துகிறார். அடுத்ததாக காலமேக புலவர் அதோ வருகிறார். புலவரே, வர்க்கப்பாடல் ஒன்று பாடுங்களேன். ககர வர்க்க பாடல் பாடட்டுமா? பாடுங்கள். காக்கைக்காக கோகை, கோகைக்காக காக்கை, கோ குக்கு காக்கைக்கு கொக்கொக்க கை கைக்கு, கை கைக்கு காக்கைக்கு கை கைக்கு காகா. ஐயா, தாங்கள் சொல்வது, மீண்டும் அந்த பாடலை சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். காக்கைக்காக கோகை, கோகைக்காக காக்கை, கோக்கு காக்கைக்கு கொக்கொக்க கை கைக்கு காக்கைக்கு கை கைக்காகா. புரியவில்லையா? ஆமாங்க ஐயா. காக்கைக்கு ஆகா கோகை, கோகைன்னா ஆந்தை. ஆமாங்க, காக்கைக்கும் ஆந்தைக்கும் ஆகாது. சரிங்கய்யா, விளக்க மட்டும் விளங்க சொல்லுங்கய்யா. காக்கைக்கு இரவில் கண் தெரியாது, ஆந்தைக்கு பகலில் கண் தெரியாது. பகலில் காகம் போலவும் இரவில் ஆந்தை போலவும் ஒரு அரசன் விழிப்பாக பொறுமையாக உரிமையின் வரும் வரை காத்திருக்கும் கொக்கு போல சாதகமான சமயம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கவில்லை என்றால் நாட்டை இழக்க நேரிடும். அருமை அருமை புலவரையா, நாட்டை காக்கும் விழிப்புணர்வை நலமாக சொன்னீர்களையா. நன்றி. ராஜாஜி அவர்களின் தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடக்கிறது. நடந்து செல்லும் தேச தொண்டர்களுக்காக மிலிட்டரி நடையில் நாமக்கல் வே. ராமலிங்கம் பிள்ளை தன் பாடலில் கூறுகிறார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், தன்ன தன்ன தான தன்ன தன்ன தன்ன. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் எனும் இப்பாடலை கேட்கும்போது பாடும்போதும் தேசபக்தி உணர்வு தேகத்தில் ஊட்டெடுத்து கம்பீரமாக நிற்க நடக்க தோன்றுகிறது அல்லவா? அடுத்ததாக, வலியவர்கள் எளியவரை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை உணர்ந்து எளியவர் அச்சமின்றி எழுந்தால் என்னாகும் என்பதை பாவேந்தர் பகர்வார். ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதையப்பவர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி
ஒப்பப்பர் ஆய்விடுவார் உணரப்பா நீ. ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதையப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய்விடுவார் உணரப்பா நீ என்று அடங்கியிருப்போர் எழுந்துவிட்டால் ஆர்ப்பாட்டம் செய்வோர் அடங்கிடுவார் என்பதை தன் உணர்வின் பாட்டால் பாவேந்தர் உரைக்கின்றார். அடுத்ததாக கணியன் பூங்குன்றனார் கூறுகிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிரதரவாரா. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிரதரவாரா. யாதும் ஊரே யாவரும் கேளீர். மனிதம் கொண்ட மனிதர்கள் எல்லா ஊரும் எனதே, எல்லோரும் எனது உறவினரே என்பார்கள். தீதும் நன்றும் பிறதரவாரா. கெட்டதும் நல்லதும் பிறரால் வருவதல்ல. பொதுவாக நல்லது கெட்டது என்றுதான் சொல்வார்கள். ஆனால் இங்கே கணியன் பூங்குன்றனார் தீதும் நன்றும் பிறதரவாரா என்று குறிப்பிடுகின்றார். யாதும் அடுத்ததாக தீதும் என எதுகைக்காக சொல்லியிருப்பாரோ பார்ப்போம். பொதுவாக நல்லது வந்தால் தன்னால் தான் வந்தது என்றும், தீது வந்தால் பிறரால் பிறவற்றால் இப்படி சொல்கிறோம். நல்லதும் கெட்டதும் பிறரால் வருவதல்ல, அதிலேயும் தீது பிறரால் வருவதல்ல, தன்னால் தான் வரும் என்பதை வலிந்து உணர்த்தவே தீதும் நன்றும் பிறதர வாரா என அந்த சொல் தொடரில் தீதும் என்ற சொல்லை முன்னிலைப்படுத்தியிருக்கலாம் கணியன் பூங்குன்றனார் என்பது என் கருத்து. அடுத்ததாக மணல் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம், மழை கூட ஓர் நாளில் தேனாகலாம், அவையாவும் நீயாகுமா அம்மா என்றழைக்கின்ற சேயாகுமா. மணல் கூட ஓர் நாளில் பொன்னாகலாம், மழை கூட ஓர் நாளில் தேனாகலாம், அவையாவும் நீயாகுமா அம்மா என்றழைக்கின்ற சேயாகுமா என கண்ணதாசன் கூறுகிறார். மணலும் பொன்னாகலாம், மழை கூட தேனாகலாம், ஆனால் அதைவிட சிறந்தது அம்மா என்று அழைக்கின்ற சேய் குழந்தையாகுமா. தாய்மை உணர்வை வெளிப்படுத்துகிறார் கண்ணதாசன். மேலும் கண்ணதாசன் கூறுகிறார், பிறப்பினில் வருவது யாதெனக் கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தனன். இறப்பினில் வருவது யாதெனக் கேட்டேன், இறந்து பாரென இறைவன் பணித்தனன். மனையால் சுகமெனில் யாதெனக் கேட்டேன், மணந்து பாரென இறைவன் பணித்தனன். இப்படி கவிதை சென்று கொண்டே இருக்கும். இறுதியில் அனுபவித்தே அறிவது என்றால், ஆண்டவனே நீ ஏன் என்று கேட்டேன். ஆண்டவனும் சற்றே அருகே வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றான். அனுபவித்தே அறிவது என்றால், ஆண்டவனே நீ ஏன் என்று கேட்டேன். ஆண்டவனும் சற்றே அருகே வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றான். அனுபவமே ஆண்டவன் என்பதை தன் அனுபவத்தின் வெளிப்பாடாக கண்ணதாசன் கூறுகிறார். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும், வாய்மொழி கேட்ட ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. மிக்க நன்றி ஐயா, சிறப்பாக நல்ல பதிவை தந்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழருவி வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை கதம்பம்.